நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலுமே முன்மாதிரியாக தான் இருந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய தான தர்மத்தை பத்தி சொல்லும்போது, அஜ்வதுன் நாஸ், மக்களிலே மிக பெரிய கொடைவல்லராக இருந்திருக்கிறார் என்பதாக சொல்லுவாங்க. குறிப்பா ரமதானுடைய மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இரவுல குர்ஆனை ஓதி காட்டுபவராக இருந்திருக்கிறார்கள். ரமலான் மாசத்தில் நபி அவருடைய தான தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது, அஜ்வது பில் கைர் மினர் ரீஹல் முர்சலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட அதிகமாக தான தர்மம் வழங்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதாக குறிப்பிடுறாங்க. ஒரு காத்து எப்படி ரஹ்மத்தையும் மழையையும் மக்களுக்கு பயனாக கொடுக்கிறதோ, அதே போன்று நம்முடைய தான தர்மம் மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அது பெருமையின் தான தர்மமாக, முகஸ்துதிக்கான தான தர்மமாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த இந்த விஷயத்தின் மூலமாக நபி அவர்கள் உணர்த்துறாங்க. ரமதானுடைய கடைசி 10 இருக்கும். இந்த நேரம் தான் நம்ம தான தர்மங்கள் வணங்குவதற்கு மிக தகுதியான நேரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தான தர்மம் எந்த அளவிற்கு வழங்குறோமோ அந்த அளவுக்கு நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறோம். நபி அவர்கள் சொல்றாங்க இல்லையா, இத்தகின்னார வலவு பிஷ்ஷக்கி சமர், ஒரு பேரிச்சம்பழம் தொண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. நம்மள்ட்ட எதுவுமே இல்லை, ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருந்தாலுமே கூட அதுல ஒரு துண்டை கொடுத்தாவது நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு புரிய வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். أحب الوفي الأمين الأغر، فأهل الوفاء